ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்ககிட்ட சக்கக்கொட்டையும் மாங்காவும் இருந்துச்சுன்னா இந்த டெலிஷியஸ் ரெசிபியை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கொஞ்சம் சக்கக்கொட்டை எடுத்து அதோட தொலியை ரிமூவ் பண்ணிவிட்டு நீல வாட்டில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு மாங்காவும் எடுத்து அதோட தொலியை ரிமூவ் பண்ணிவிட்டு இது போல் நீல வாட்டில் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த சக்கக்கொட்டையை வேக வைக்கலாம். கொஞ்சம் உப்பும் மஞ்சளும் போட்டு நல்லா வேக வைக்கலாம். இது வெந்து உடஞ்சி வர்ற ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மாங்காவையும் ஆட் பண்ணி வேக விடலாம். அது வேகட்டும். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு அரை கப் தேங்காய், 2 பல் பூண்டு, கொஞ்சம் ஜீரகம், ஒரு 4 கேஷ்யூ தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மசாலாவை சக்கக்குருக்கு மேலே விட்டு லோ ஃப்ளேமில் கொதிக்க விடலாம். இப்போ உப்பு பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டுனா போட்டுக்கோங்க. அதுக்கு தாளிப்பை ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கடுகு தாளிச்சிட்டு சின்ன ஆனியனை இது போல் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி ப்ரௌன் கலரில் வந்த பிறகு இப்போ கருவேப்பிலையும் ஒரு 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடரும் போட்டு இந்த தாளிப்பை அந்த சக்கக்குரு மேலே விட்டு இறக்குனீங்கன்னா சுவையான சக்கக்குரு மாங்காய் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.